ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க ட்ரீம்ஸ் ஆஃப் ஒயன். நான் உங்கள் ரசிக்கிறவர். இன்றைக்கி நம்ம ஜியோவோட ஃபார் எவர் பட் மேட் இட் மெர்சி அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஆரம் அண்ட் வயன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்கான ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆரம் வயனுக்கான என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே, ஜி நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, அது வந்து பாஸ், நான் எனக்கு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தேன். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்தியா? தனியாக வந்த அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஜேவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜே, இல்லை பாஸ், என்னோடய ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லியிருக்கா, அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்ல ஆரம், சரி ஓகே. அப்புறம் ஜே, உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நான் ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருந்தேன். இது என்னோடய ஃபியான்சே வயன். இங்கே 2 பேருக்கும் இன்னும் 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட். நானே உனக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை ஒன்று நான் இங்கே பார்த்துட்டேன். வயன், சொல்லுங்க. அந்த இன்விடேஷன் எடு வயன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. வயனும் இன்விடேஷன் எடுத்து ஆரம் கிட்ட கொடுக்குறா. ஆரம் அந்த இன்விடேஷனை ஜே கிட்ட கொடுத்துட்டு, ஜே நெக்ஸ்ட் வீக் இங்கே 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட், நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம் அந்த இன்விடேஷனை ஜே கிட்ட கொடுக்குறாரு. ஜேவும் அதை சைலண்ட்டாக வாங்கி அவரோட ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு, சரி நீங்கள் பாருங்கள், எனக்கு டைம் ஆகுது, ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுவா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஆரமும் வயனும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வயன் அவளோட வீட்டுக்குள்ளே வரும்போதே அவளோட தங்கச்சி ஸ்ரீ ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருக்கா. அவளை பார்த்துட்டு வயன் அங்கேருந்து போகலான்னு போகிறா. அப்போது ஸ்ரீ வயனை கூப்பிட்றான். வயன் நில்லு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ கூப்பிட்டதும் வயன் அங்கேயே நிற்கிறா. அப்போ ஸ்ரீ வயன்கிட்ட வந்து, என்ன வயன், நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜியோப்பை டிவர்ஸ் பண்ணிட்டல? இங்கே பாரு வயன், நீ இருந்ததெல்லாம் பார்த்துட்டு நீ இதை சீரியஸாக கொண்டு போக மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ இதை இந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை வயன். உன்னால் எப்படி வயன் அவரை டிவோர்ஸ் பண்ண முடிஞ்சது? அவர் உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவ்வளோ சண்டை வந்தாலும் ஒரு ஒரு இடத்துல கூட உன்னை கோவப்பட்டு பேசாத அந்த மனுஷனை உன்னால் எப்படி டிவோர்ஸ் பண்ண முடிஞ்சது? ஸ்ரீ இங்கே பாரு, இது என்னோட டெசிஷன். இதில் நீ பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே யார் என்ன பேசினாலும் அதில் எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வயன் அவள் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஸ்ரீயும், உனக்கு சொன்னால் புரியாது வயன், நீ இதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணுவ. அப்போது நீ உட்காந்து அழுகிறப்போ அந்த டைமில் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை ஆரம்பத்துலேருந்து நான், அம்மா, அப்பா, உன் ஃப்ரெண்ட் பிரியா எல்லாரும் வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நீ இது எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்காம நீ பண்ணுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி நினச்சிட்டு நீ பண்ணிகிட்ருக்க. இதனால் நாளைக்கு நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ. அப்போ நீ அழுகிறப்போ உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா உனக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் நீ நீ எடுக்கிற முடிவு தானே ஸ்டபனாக இருக்கிறப்போ அப்போ மட்டும் யாரும் உன் பக்கம் நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோ வயன். எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு நீ அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறியோ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்ரீ அங்கேருந்து போயிடுறா. வயனுக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி இருக்கு. அவளோட ரூமுக்கு போய் சைலண்ட்டாக பெட்டில் படுத்து சீலிங்கை பார்த்து அவள் எப்படி ஃபர்ஸ்ட் ஜெயப்பை பார்த்தாங்கிறது யோசிச்சு பார்த்துட்ருக்கா.
வயன் கூட சேர்ந்து ஜியோப்பும் வயனும் எப்படி மீட் பண்ணாங்கிறத நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்காக பார்த்துட்டு வந்துடுவோமா? ஒரு 3 years பேக் வயன் வயன் அவளோட ரூமில் உட்காந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவளை சுற்றி குழந்தைங்க, பெரியவங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வயனுக்கு கல்யாணம். சுற்றி எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு வயனை டீஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அதே டைம் வயனுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பிரியா உள்ள வரா. அவள் வந்த உடனே வயனை போய் ஹக் பண்ணிக்கிறான். வயன் பார்த்துட்டு, ஏய், இதுதான் நீ வர நேரமா? எப்படி வந்திருக்க? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வயன்? ஏய், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரி. என்னோட கல்யாணத்துக்கு இன்னமும் முகூர்த்தத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான். கொஞ்சமாவது உனக்கு டைம் கீப் பண்ணுன்ற ஒரு சென்ஸ் இருக்கா? ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு இவ்வளோ லேட்டாக வருவ அப்படிங்கிற மாதிரி வயன் பிரியாவை போட்டு செம்மையாக வறுத்து எடுத்துட்டு இருக்கா. பிரியா சைலண்டாக தலையை குனிஞ்சு வயன் திட்டுறது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கா. அவள் திட்டி முடிச்சதும், சரி சரி, நீங்கள் எனக்கு கல்யாண பொண்ணு, இந்த மாதிரி கோவெல்லாம் படக்கூடாது. பாரு, கோவப்பட்டு உனக்கு மூஞ்சில் ப்ளஷ்ஷே போட வேண்டாம். எவ்வளோ அழகாக சவந்திருக்கு, என் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிரியா வயனுக்கு ஐஸ் வச்சிட்ருக்கா. அவள் சொன்னது கேட்டு வயனுக்கு சிரிப்பு தான் வருது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கோவமாக வச்சுக்கிட்டு, இங்கே பாரு, ரொம்ப ஐஸ் வைக்காத. நீ வைக்கிற ஐஸுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். நீ ஏன் லேட்டாக வந்த, அதுக்கு ரீசனே இப்போ நீ சொல்கிற. இல்லைனா நான் அங்கே போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. உடனே பிரியா, ஏய் என்னடி? அது ஒன்றும் இல்லை, என் அண்ணா ஜியோ ஊர்லேருந்து வந்திருக்கான். அதனால என் அம்மா அவனை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அதான் லேட் ஆகிடுச்சு, சாரிடி, கோச்சிக்காத. அவனை ரெடியாக சொன்னான். அவன் என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி ரொம்ப பொறுமையாக ரெடி ஆகிட்டு இருந்தாயான். அதான் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, சாரி. நீ திட்டுறதா இருந்தால் கூட அப்புறமா திட்டிக்கோ. இப்போது மாமா போகலாம் ப்ளீஸ். இதுக்கு மேலே நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு தேடி இங்கேயே வந்துடுவார். இதெல்லாம் நமக்கு தேவையா? வாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிரியா வயன்கிட்ட கெஞ்சிட்ருக்கா. வயனும் சரி, ரீசன் சொன்னதுனால விடுறேன். ஆனால் உன் அண்ணனா? இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், உன் அண்ணனை நான் பார்த்ததே இல்லையடி அப்படிங்கிற மாதிரி வயன் பிரியாவை பார்த்து கேட்குறா. அதுக்கு பிரியா, வேறு என்னடி பண்ணுறது, அவன் இவ்வளோ நாள் ஆஃபீஸ்னு அப்படியே சுற்றிட்டு வந்துட்டான். அதனால் அவனுக்கு இந்த ஃபேமிலி மீட்டிங்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ பார்க்குறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. இப்போது என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வர வச்சுருக்காங்க. அவனுக்கும் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவனுக்கோ ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பான். இப்போ வந்து பார்க்க தானே போகிறேன், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிரியா வயனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போய் மணவரையில் உட்கார வைக்கிறா. அப்போது ஆரம் வயனை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாரு. வயன் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போது பிரியா வயன்கிட்ட குனிஞ்சு, வயன், அதோ அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் முன்னாடி சேரில் உட்காந்துருக்கார்ல, அதுதான் என் அண்ணன். அந்த ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், இந்த கூலர்ஸ் போட்டு உட்காந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்கிறா. வயனும் திரும்பி பார்க்குறா. அப்போதான் கரெக்டாக ஜியோ பவரோட கூலர்ஸை கட்டிட்டு திரும்பி ஸ்டேஜை பார்த்துருப்பாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் இங்கே ஒரு ஐ கான்டாக்ட் ஆகுது. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. வயன் அவரை ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அவன் நார்மலாக உட்காந்துட்ருப்பா. ஆனால் ஜியோபால வயன் மேலேருந்து கண்ணே எடுக்க முடியல. அவர் அப்படி வயனை ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்காரு. பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஜியோப்க்கு வயனை ரொம்ப பிடிச்சிருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி வயனை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. ஈவன் வயன் இப்போது மனவரையில் உட்காந்துருக்கான்ற ஐடியா கூட இல்லாமல் ஜியோ வயனை அப்படி பார்த்துட்ருக்காரு. அப்போது வயன் பிரியாவை கூப்பிட்டு, பிரியா இங்கே வா, என்ன வேணும் வயன், தாகமாக இருக்கா, தண்ணி கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. அதுக்கு வயன்,
அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உன் அண்ணனை தனியாக கீழே விட்டுட்டு நீ வந்து இங்கே நின்றுட்டுருக்க. அவர் ஒரு மாதிரி யார்கிட்டயும் பேச முடியாமல் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீ வேணா அவரை கூப்பிட்டுட்டு வந்து ஸ்டேஜில் நின்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். அதுக்கு பிரியா, ஸ்டேஜ்லாம் அது இல்லை வேண்டாமே, இல்லை பரவாயில்ல, நீ அவரை கூப்பிட்டு வந்து இங்கேயே நில்லு. அவர் அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கார்ல, நீ இறங்கி போனால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். அதுக்கு பெட்டர் நீ அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே நின்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வயன் சொன்னதை கேட்டுட்டு பிரியாவும் ஜியோப்பை பார்த்து ஜியோ அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அதுக்கு ஜியோப் என்னன்னு கேட்குறாரு. மேலே வா அப்படின்னு சொல்லி பிரியா சொல்கிறா. எதுக்கு? நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்போ ஒரு நோட் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறி வராரு. அவர் வரப்போவுமே அவரோட கண்ணு வயன் மேலே இருந்து போகவே இல்லை. இன்னுமே வயனை தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அங்கே வந்து பிரியாவுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ கண்டினியூஸாக அந்த ஐயர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லா ரிச்சுவல்ஸும் போகுது. இப்போது ஃபைனலாக அந்த ஐயர் கையில் தாலியை கொடுத்து பொண்ணு கழுத்தில் கட்ட சொல்கிறாரு. அப்போது அந்த தாலியை வாங்கி வயன் கழுத்தில் கட்டுறாங்க. எல்லாரும் அக்ஷதை போடலான்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போது எல்லாரோட கண்ணும் வைட் ஆகுது. ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஷாக். பையனுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. ஆரம் அங்கே அவர் சொல்ல முடியாத ஒரு ஸ்டேட்டில் இருக்காரு. பையனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவள் பயங்கரமாக அழுகிறான். பிரியாக்கெலாம் இங்கே என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா தாலியை வாங்கி கட்டினது ஆரம் இல்லை, ஜியோ. அந்த ஐயர் அந்த தாலியை ஆரம் கிட்ட கொடுக்க போகிற டைமில் ஜியோ பதை பிடுங்கி வயன் கழுத்தில் கட்டியிருப்பாரு. இது எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ஷாக் அண்ட் கோவம் இது எல்லாத்தோடையும் சேர்ந்து நிற்கிறாங்க. ஜியோ பதெல்லாம் கட்டி முடிச்சதும் வயன் அழுதுகிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறா. திரும்பி தனக்கு பின்னாடி நின்றுட்டு ஜியோப்பை பார்க்குறா. அவருக்கு பல்லான்னு ஒரு அறை கொடுக்குறா. பிரியாக்கெலாம் இங்கே என்ன பேசுறதுன்னே தெரியல. அவள் அமைதியாக நின்று பார்த்துட்ருக்கான். அப்போது ஆரம்க்கு வந்த கோவத்துக்கு ஒரு ஜியோப் சட்டையை பிடிச்சு, ஏன்டா அப்படி பண்ண? எதுக்காகடா இப்படி பண்ண? நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு, அவ கழுத்தில் நீ எதுக்கடா தாலி கட்டின அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஜியோப்போட சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காரு. ஜியோப் எதுவுமே பேசல, சைலண்டாகவே இருக்காரு. அப்போது ஆரம் அவரோட காலரை பிடிச்சி இழுத்துட்டு ஸ்டேஜுக்கு கீழே வராரு. வந்துட்டு அவரை பிடிச்சி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜியோப் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க எல்லாரும் அவரை அந்தளவுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்காத மாதிரி தலையை குனிஞ்சு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அப்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பிரியா இப்போ வேக வேகமாக கீழே இறங்கி வந்து, ஆரம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஜியோ எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு நான் இப்படி பண்ண? உனக்கு உனக்கு எதாவது விளையாட்ட போச்சா? ஒரு ஒரு பொண்ணோட லைஃபை கெடுத்துருக்க ஜியோ. அவ ஆரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு. அவ கழுத்துல நீ எதுக்குடா அந்த தாலியை பிடிங்கி கட்டின? சொல்லு ஜியோ. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எதுக்கு இப்படி சைலண்டாக நிற்கிற? ஏதாவது சொல்ல. இப்படி தலையை குடிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தா மட்டும் எதுக்குடா அந்த மாதிரி பண்ண? அங்கே பாரு, அவ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்கான்னு நீயே பாரு. ஏய், அவ ஆசைப்பட்ட ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு போனா, இப்படி அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டிருக்கியே. அங்க அவ எப்படி உடஞ்சி நின்றுட்டு இருக்கான்னு பாருடா. என்னோட அண்ணன் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒன்று கூட்டிட்டு வந்தா, அவளுக்கு நடக்கிற கல்யாணத்தை எப்படி நாசம் பண்ணிட்டியே. ஏன் ஜோப் இந்த மாதிரி பண்ண? ஏதாவது வாயை தடுத்து பேசு. இப்படி வாயை மூடிட்டு எதுக்கு தலையை கொடுத்து நின்றுட்டு இருக்க? ஏதாவது சொல்ல. இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் இந்த எபிசோடை நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. இதில் நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் வைக்கணும். ஆனால் நான் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் இந்த ஸ்டோரியை நான் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இந்த ஸ்டோரியோட அவுட்கம் நல்லாவே தெரியுங்கிறத என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல.
எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட்டிங்கில இப்படி தான் போகும். போக போக காமெடியா தான் போகும். அதே டைம் எமோஷ்னல், ரொமான்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ரொமான்டிக் சீன் பேசணும். எனக்கு நார்மல் சீன் பேசினாலே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில நான் தனியா இருக்க இந்த ரூம்ல உட்காந்துட்டு நான் ரொமான்டிக் சீன்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா நான் சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயித்து வலியே வந்துரும். அண்ட் அதே மாதிரி இந்த எபிசோட் நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ வந்து சிஏஏ எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால என்னால சுத்தமா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்கவே இல்ல. படிக்கிறதுக்கே சரியா இருக்கு. போக போக நான் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நான் வந்து இதே தான் சொல்கிறேன். பட் என்னால முடியல. நிறைய ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கையும் பார்க்கணும். சைட் பை சைட் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதையும் தாண்டி எடிட் பண்ணி நான் போடணும். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி டெலீட் தான் பண்ணுறேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டாடா பாய்.